வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதுசா ஒரு இன்சூரன்ஸ் முகவர், குறிப்பா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் புதிய முகவர் ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு நிறைய விஷயங்களை நாம சொல்லி கொடுக்க போறோம் இந்த வீடியோவில். என்னது, ஏன் முதல்ல முகவர், இந்த முகவர் பணியில் அப்படி என்ன டிஃப்ரெண்ட், மற்ற ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் மற்ற பிஸ்னஸ்க்கும் இந்த எல்ஐசி முகவர் பிஸ்னஸ்ல என்ன டிஃபரெண்ட் இருக்க போகுது, கமிஷன் ஸ்ட்ரக்சரெல்லாம் எப்படி இருக்க போகுது, நான் எவ்வளவெல்லாம் சம்பாதிக்க முடியும், இதை பார்த்துட்டு அடுத்தது கொஞ்சம் அட்வான்ஸ்டா, சார் எல்லா பாலிசியும் என்னால் தெரிஞ்சுக்க முடியாது சார், மினிமம் என்ன சார் நான் பாலிசி தெரிஞ்சுக்கணும் சொல்ல போறோம், யாருக்கிட்ட கேட்கறது சார், என்ன பாலிசி சொல்றது சார், எப்படி சொல்றது சார், எப்படி சார் பிரீமியம் கணக்கு போடுறது பார்க்க போறோம் சார், எப்படி அவங்கள ஃபாலோ பண்றது, எப்படி க்ளோஸ் பண்றது பார்க்க போறோம் சார், நான் யாருக்கிட்ட சார் பார்க்கணும், முதல்ல எனக்கு யாரை பார்க்கறதுனே தெரியல சார் சொல்ல போறோம். ஃபைனலா முடிச்சுட்டு இந்த தொழிலினுடைய கிரேட்னஸ், நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ போன ஜென்மத்திலேயோ அல்லது இப்போ வரைக்கும் புண்ணியம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்லுவேன். நான் அதை அனுபவபூர்வமாக சொல்கிறேன். 24 வருடம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்சூரன்ஸில். அனுபவபூர்வமாக நான் இது ஏன் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா, எல்லாரும் இன்சூரன்ஸ் தொழிலை பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் தொழிலை பண்ணுறதுக்கு சில அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் அல்லது அந்த நல்ல சூழ்நிலை அமைகிறவ தான் சார் பண்ண முடியும். நீங்கள் அதை விடுத்திருக்கிறீங்க. அதுக்கு ஒரு அருமையான காரணம் கடைசி ஸ்லைடில் சொல்ல போகிறேன். சரிங்களா நண்பர்களே, ஹார்ட்லி 1 hour to 115 minutes, 1 மணி நேரம் 15 நிமிஷம் உங்க லைஃப்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இன்னையிலிருந்து உங்க லைஃப் மாறும். நான் நிறைய பயிற்சி எடுத்திருக்கேன், நான் என்னால கேரண்டியா சொல்ல முடியும். இந்த வீடியோவை முழுசா பார்க்கறவங்களுக்கு இன்னையிலிருந்து அல்லது இன்னொரு 1 மணி நேரத்திலிருந்து உங்க லைஃப் கம்ப்ளீட்டா மாறும். ஓகே நண்பர்களா, சப்ஜெக்டுக்கு போலாம். 0 இன்வெஸ்ட்மெண்ட் 100% ப்ராஃபிட் சார், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம 110% லாபம் பண்ண முடியும்னா அது இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி தொழில தான் பண்ண முடியும். நான் உங்களுக்கு சும்மா சொல்ல போறதில்ல, காரண காரியத்தோட டேட்டாவோட புள்ளி விவரத்தோட கணக்கோட நான் போட்டு காமிக்கிறேன். சரி, அதுக்கு முன்னால எல்லாத்துக்கிட்டையும் கேட்கலாம், சார் எதுக்கு சார் பணம் சம்பாதிக்கிறீங்க, என்ன சார் கடமை உங்களுக்கு, எதுக்கு சார் உங்களுக்கு என்ன, உங்க லைஃபோட லட்சியம் என்ன, பணம் எதுக்கு வேணும், இப்படி எல்லாம் கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு 3 பாயிண்ட்ல சொல்கிறேன், ரொம்ப யதார்த்தமா. கண்டிப்பாக இந்த 3 பாயிண்ட்டையும் சொன்னாங்க கடைசியில் கரெக்ட் தான் சார், நான் சொல்கிறது ஒத்துக்கிறேன் சார், நீங்க ஒத்துக்கலேன்னு யாருமே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கடமை என்ன தெரியுங்களா சார், என்னை நம்பி வந்த வாழ்க்கை துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது. கல்யாணம் பண்ணாதவங்க அடுத்தது அதுதான் சார். என்ன நம்பி இல்லை, இவர் நல்லா சம்பாதிப்பாரு, பெருசாக ஜெயிப்பாரு, அவரு கூட நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்பி வந்திருக்காங்க. 100% கேட்டு பாருங்க, எல்லா மனைவிகளும் கணவன்மார்கள் நல்லா பண்ணுவார், இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நிறைய பண்ணுவார், நம்ம பெருசாக வீடு கட்டுவோம், 2 கார் வாங்க போகிறோம், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்ட போகிறோம், ஒரு பெரிய ஒரு ஹவுஸ் கட்ட போகிறோம், அப்படின்லாம் கனவோடு இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்திருக்கிறவங்கள அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, இதுக்காகவும் நாம பணம் சம்பாதிக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, சார் என்னோட குழந்தைங்களுக்கு அட்டகாசமான ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமா, ஆமாம் பெரிய விஷயம்தான். நல்ல கல்வி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும், இது கடமை தான், மறுக்கவே முடியாது. உங்க எல்லாத்துக்கும் நீங்க வேணா என்ன வேணும்னு சொல்லுங்க, ஆனால் இதுதான் கடமை. அடுத்தது ஃபைனலி இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், எனக்கும் என் மனைவிக்கும் கிட்டத்தட்ட எங்க லைஃப் 2 பேரும் முடிகிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு போய் ஒருத்தங்கிட்ட நிற்கக்கூடாது சார். பென்ஷன் அப்படிங்கிறத எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க, எனக்கு ஒரு வருமானம் ரெடி பண்ணணும். நானும் என் மனைவியும் அவங்களுக்கான வாழ்க்கையை கொடுத்து என் குழந்தைங்கள் எல்லாம் செட்டில் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 20 to 25 வருடம் நானும் என் மனைவியும் இருப்போம். எங்கள் 2 பேர்த்தோட லைஃப் முடிகிற வரைக்கும் ஒத்த பைசா எவங்கிட்டையும் போய் சாப்பாட்டுக்கு நிற்கக்கூடாது. அப்போ ரெகுலராக எனக்கு ஒரு இன்கம் பண்ணணும், இதுதான் சார் கடமை. இதுக்காக தான் நாம் எல்லாருமே வாழ்கிறோம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், இந்த 3 தான் இருக்கும். புரியுதுங்களா நண்பர்களே? சரிங்க, இப்போ அடுத்தது நம்ம ஆளுங்கிட்ட நிறைய ஒரு கற்பனை கலந்த பொய் இருக்குது. கற்பனை கலந்த பொய், அதுக்கு பேர் மித்தும்பாங்க. என்ன தெரியுமா, வேலைக்கு போனால் பணக்காரன் ஆயிடலாம் சார், வேலைக்கு நல்ல கம்பெனிக்கு போகணும், ஐடி கம்பெனிக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும், பணக்காரன் ஆயிடலாம், இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் பச்சை பொய். நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன்.
அடுத்தது பிசினஸ் பண்ணணும்னா நிறைய காசு வேணும். வேலைக்கு போனா பணக்காரன் ஆயிடலாம். இது ஒரு வடிகட்டின பொய். இப்படி நம்பிட்டு இருக்கிற நம்ம மித்து. இன்னொரு மித்து இருக்குது, பிசினஸ் பண்ணணும்னா நிறைய காசு வேணும். இப்படியும் நாம சொல்லி 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 நம்ப வைக்கப்பட்டு இருக்கிறோம். யாரு சொல்லி சொல்லி சொல்லி? நம்ம முன்னோர்கள் அல்லது நம்ம சீனியர்ஸ், நமக்கு முன்னால் இருந்தவங்க அப்படி நம்மள சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டும் பொய். நான் சொல்ல போறேன் பாருங்க. வேலைக்கு போனா பணக்காரனாகலாம்னு சொன்னானே ராஜா, அதுக்கு ஒரு காரணம் சொல்ல போறேங்க. மாச சம்பளம் வாங்கணுன்னே கழித்தல் மாச செலவு. எவ்வளவு சம்பளம் வாங்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவை கண்டிப்பா வச்சிருப்பான். நானும் வச்சிருப்பேன், நீங்களும் வச்சிருப்பீங்க, அவனும் வச்சிருப்பான். ஈக்குவல் டு 0. சார் வருது, செலவு பண்றேன், 0. நீங்க சொல்லுவீங்க சார் 2 வருஷத்துல செம் இன்க்ரிமெண்ட் வரும் சார். ஐடி கம்பெனில 50,000 வாங்குறான், 1 லட்சம் வாங்குறான் சார், 3 லட்சம் வாங்குறான் சார். உங்களுக்கு தெரியுமா என்னென்னவெல்லாம் சம்பளம் உயருதோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை உயர்வு இருக்குது சார். 10 வருஷத்துக்கு முன்னால அரிசி 40 ரூபா 30 ரூபா சார், இன்னைக்கு 80 ரூபா சார். அப்படியே டபுள் ஆயிருக்குது. 4 வருஷம் 5 வருஷத்துல டபுள் ஆகுது. பெட்ரோல் டீசல் விளையிறது. அப்போ உங்க லைஃப் ஸ்டைலும் அதிகமாகும். வேலைக்கு போனா பணக்காரனாகலாம்னா கணக்குப்படி சம்பளத்துக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும், இன்கிரிமெண்ட்டுக்கும் இன்ஃபிளேஷனுக்கும் கரெக்டா இருக்கும். அப்ப என்ன ஆகுங்க, மாச கடைசியில் இதுதான் கணக்கு. எடுத்து வெளியே போட்டு ஒண்ணும் இல்லை, 0 0. இப்படிதான் போகும். யாராவது ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா பல்ல கடிச்சிட்டு சீட்டை கீட்டை போட்டு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டுவார். அவ்வளவுதான் வேலைக்கு போறவங்க பண்ண முடியும். அப்ப அந்த மித்து போய் நான் இன்னொன்னு சொல்றேன். பிசினஸ் பண்ணோம்னா பணம் வேணும். ஆமா, நான் அதை முதல்ல ஒத்துக்கிறேன். எப்படி தெரியுங்களா? உற்பத்தி விற்பனை சார், மேனுஃபேக்சரிங் கம்பெனி சார், 10 மிஷின் வேணும் சார், ரா மெட்டீரியல் மட்டும் 10 லட்சத்துக்கு வாங்கணும் சார். அந்த பிசினஸ்க்கு கண்டிப்பா பணம் வேணும். மொத்த விற்பனை, சில்லறை விற்பனை, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கேன் சார், நானே குறைஞ்சது 1 கோடி ரூபாய்க்கு சரக்கு வாங்கணும் சார், அப்பதான் சார் மளிகை கடை வைக்கணும் முடியும், பெரிய மலை. ஆமா, அதுக்கு பணம் வேணும். சேவை துறை இருக்கு சார், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, டாக்டர்ஸ், லாயர்ஸ் சார், அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், கண்டிப்பா கொஞ்சமாவது பணம் வேணும். ஆனா ஒரு பிசினஸ் இருக்குது, பிசினஸ் பண்ணணும்னா பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்ற பொய்ய உடைக்கிற அந்த ஒரு பிசினஸ் என்னன்னா, உலகத்திலேயே இருக்கிறதுல இன்சூரன்ஸ் ஏஜென்சியா பிசினஸ் பண்றது. மறுபடியும் சொல்றேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ங்கிறது வேலை இல்லை, ப்ரொஃபஷனல் தொழில் கூட இல்லைன்னு சொல்லுவேன். திஸ் இஸ் அ பிசினஸ் நண்பர்களே. பிசினஸ் பிசினஸ்னா ப்ராஃபிட், ஹையர் ப்ராஃபிட். அப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்சிங்கிற ஒரு தொழிலை பண்றதுக்கு பணம் தேவையில்லை. தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க ஒரு அருமையான தொழிலை செலக்ட் பண்ணிட்டீங்க. மற்ற பிசினஸ்க்கெல்லாம் பணம் வேணும், இதுக்கு பணம் வேண்டாம். அதர் பிசினஸ்க்கு இன்சூரன்ஸ் பிசினஸ்க்கு என்ன சார் டிஃபரெண்ட்? நான் சொல்றேன், இதெல்லாமே உங்க மனசுல எழுதி வச்சுக்கோங்க, அல்லது கேட்டா அது உண்மை. என்ன தெரியுங்களா? ஹையர் எஜுகேஷன் சார். சார் மற்ற பிசினஸ்க்கு நல்லா படிச்சிருக்கணும், ஒரு MBA முடிக்கணும், அப்பதான் பெரிய ஒரு பிசினஸ் பண்ண முடியும். இன்ஜினியரிங் முடிச்சாதான் இன்ஜினியரிங் கம்பெனி பண்ண முடியும், அந்த பிசினஸ் பண்ண முடியும். இல்லைன்னா தெரியாது, படிக்காத போய் டக்குன்னு பண்ண முடியாது. ஆனா இதுக்கு பேசிக் எஜுகேஷன் போதும். இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறதுக்கு MBA படிக்கணும்னு அவசியம் இல்லை, என்ஜினியரிங் படிக்கணும் கிடையாது, BE கிடையாது, MBA கிடையாது, ME கிடையாது, எதுவும் படிக்க வேணாம். பேசிக் எஜுகேஷன் போதும். பயங்கரமான நாலேஜ் வேணும் சார். நீங்க ஒரு இன்ஜினியரிங் நடத்துறது சாதாரணம் இல்லை, உலகறிவு வேணும், தொழிலறிவு வேணும், நிறைய நாலேஜ் பயங்கரமா கொடுக்கணும், காம்படிட் பண்ணணும் சார். இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்குலாம் தேவையில்லை சார். பேசிக் ஐடியா, இன்னைக்கு நான் ஒரு 3 பாலிசி சொல்லி கொடுக்க போறேன், அந்த மட்டும் தெரிஞ்சா போதும், பல லட்சம் சம்பாதிக்கலாம் நண்பர்களே. அடுத்தது ஃபுல் டைமா ஒரு பிசினஸ் பண்ணணும். மற்ற பிசினஸ், ஒரு கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா காலையில் 4 மணிலிருந்து நைட் 12 மணி வரைக்கும் நீங்க அந்த கம்பெனியில் இருக்கணும். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா ஆப்ரேஷன் பார்க்கணும், வேலை பார்க்கணும், ப்ரொடக்ஷன் பார்க்கணும், சேல்ஸை பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும், ஃபினான்ஸ் பார்க்கணும், பர்ச்சேஸ் பார்க்கணும், இத்தனை வேலை இருக்கும் சார். நம்மளுக்கு ஃப்ளெக்ஸி டைம். இன்னைக்கு காலையில் ஒர்க் பண்ணுங்க, நாளைக்கு காலையில் ஒர்க் பண்ணுங்க, நாளைக்கு நைட்டு ஒர்க் பண்ணுங்க, ஒரு நாள் லீவ் போட்டுங்க, யாருக்குமே ஃபோன் பண்ணாதீங்க, ஜாலியாக இருங்க, ஃபேமிலி கூட போங்க, டூர் போங்க, ட்ரிப் போங்க, ஜாலியாக இருங்க, 2 நாள் கழிச்சு வேலை செஞ்சுக்கலாம். ஃப்ளெக்ஸி டைம் ஒர்க்கிங். இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். உலகத்திலேயே எல்லா பிஸ்னஸ் மேனும் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணணும், பண்ணாதீங்க. வேலைக்கு போனா தான் பணக்காரனாக முடியும், பொய். நான் சொல்றேன், இன்சூரன்ஸ் பிஸ்னஸை 10 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எடுத்துருக்கிறீங்க. நீங்க எப்படி செல்றதுன்னு நாங்க உங்களை கையை பிடிச்சி அழுங்காப்புல கூட்டிட்டு போறேன். வாங்க, பெருசா ஜெயிக்கலாம். அடுத்ததுக்கு பாயிண்ட் போறேன், இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி சார்.
சார் எவ்வளவு சார் சம்பாதிக்கலாம் இதில் என்ன சார் என்ன எனக்கு ஒன்றும் புரியல சார். இப்போதான் சார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு நீங்கள் ஏதோ சம்பாதிக்கலாம் லட்சம்ங்கிறீங்க. அப்படி என்ன சார் இன்சூரன்ஸில் நான் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் கூட தான் சார் சம்பளம் வாங்குவேன். நான் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் நானும் சம்பாதிப்பேன் சார். என்ன சார் சம்பாதிக்கலாங்கிறீங்க? நான் சொல்கிறேன், உலகத்துலேயே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தெரியுமா? ஆக்டிவ் அண்ட் பேசிவ் கமிஷன். சார் ஆக்டிவ் இன்கம்னா முதல்ல என்ன? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பொருளை விற்கிறீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க, ஒரு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் வேலை, போய் 4 நாள் இருந்து அந்த வேலையை பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா, கூலி அல்லது சர்வீஸ் சார்ஜ், அதுக்கு பேர் ஆக்டிவ். நான் ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலைக்கு எனக்கு பணம் வந்தால் அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். ஆமாம் சார், நான் வேலை செஞ்சுருக்கேன், சர்வீஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க. பேசிவ் இன்கம்னு ஒன்று இருக்குது. நான் அந்த வேலையவே செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு காசு வரணும். வருமா? வராது. அரிசி கடை வச்சுருக்கீங்க, ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு போகிறார் ஒருத்தர், அதுக்கு தான் பணம் கொடுப்பார். அடுத்த மாதம் அரிசி எடுக்காமல் பணம் கொடுக்க மாட்டார். சார் ஒரு பார்பர் ஷாப்பில் ஹேர் கட் பண்ண வந்தார்னா, கட் பண்ணார்னா காசு கிடைக்க அவருக்கு. அடுத்த மாதம் அதே இதில் அவர் காசு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். உலகத்தில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஆக்டிவ் இன்கம் மட்டும்தான். ஆனால் இன்சூரன்ஸில் ஒரு தடவை அவருக்கு நீங்கள் பாலிசி பேசி அவர்கிட்ட போய் பேப்பர் வாங்கி கம்ப்ளீட் பண்ணி ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணி ஒரு மாதம் வெயிட் பண்ணி அந்த பிஸ்னஸை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா, மாதம் கட்டுறாருன்னா அடுத்த மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதம் கமிஷன் உங்களுக்கு. பேசிவ். நீங்கள் வேலை செய்யலை, ஒரு தடவை வேலைஞ்ச வேலை. உலகத்திலேயே இந்த ஒரு வேலையில் மட்டும்தான் பேசிவ் கமிஷன் இருக்குது, பேசிவ் இன்கம் இருக்குது. இதுதான் இன்சூரன்ஸ் பிஸ்னஸுக்கும் மற்ற பிஸ்னஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் இல்லை. ரெண்டாவது, ஹையர் பிஸ்னஸ் ஹையர் இன்சென்டிவ். சார் எங்கேயுமே என்ன வேலை செஞ்சீங்கன்னாலும் வேலைக்கு போங்க, 18 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னாலும் ஓனர் அதான் சம்பளம் கொடுப்பார், வெரி குட்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 1 மணி நேரம் எச்சா வேலை செஞ்சு ஒரு 10 பாலிசி எச்சா வாங்கினீங்கன்னா அந்த பிஸ்னஸ் அந்த மாதம் ஸ்லாப் அதிகமாகும். நிறைய பிஸ்னஸ் கிடைக்கும், நிறைய அவார்டு கிடைக்கும், பாராட்டு பத்திரம் கிடைக்கும், ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஆல் ஓவர் வேர்ல்டு ட்ரிப். சார் உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே, நான் இந்த 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட 34 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன். வர்ற 14ஆம் தேதி நான் என் ஒய்ஃபு குழந்தைங்க 2 பேர் மலேசியா போகிறோம். இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பாக தான் போகிறேன். 34 நாடுகள் நான் சுற்றி பார்த்துருக்கேன். எப்படி? சாதாரண மனுஷன் போக முடியாது சார். கம்பெனிகள் கூட்டு போகுது, ரிவார்டு, ரெகக்னேஷன், ட்ரிப்பு, கிஃப்ட் இருக்குது. இதுதான் இதில் வர்றது. கமிஷன் போக நண்பர்களே, பார்ட்டி அண்ட் செலிப்ரேஷன் மோட். என்ன பண்ணாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க சார். உங்களை பாராட்டுவாங்க, உங்களை கௌரவப்படுத்துவாங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். உங்க ஃபேமிலி உங்களை பார்த்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். உங்க பையன் சொல்லுவான், சார் ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க, அப்பா மாதிரியே நானும் பண்ணணும்பா. அந்த ஒரு வாய்ப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பெட்டர். உங்களுக்கு தெரியுமா, எல்லா வெற்றியும் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி விடமும் கொண்டாடுறது, செலிப்ரேட் பண்றது, பார்ட்டி வைக்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும்தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகிறது மூலமா இருக்குது. நண்பர்களே, ஹவு மச் கமிஷன்? பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். எவ்வளோ சார் கமிஷன் நான் கேட்குறேன். இப்போ 15% சார்ட்ல யாராவது ட்ரை பண்ண முடியுமா? எவ்வளோ சார் பர்சன்டேஜ் கமிஷன்? உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. 5, 10, 15, 20, 25, 30, 40, 45 மேக்சிமம். இந்த அவார்டு எல்லாம் கூட சேர்த்துங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷன் வரும்? சார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சார் சார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணணும், சும்மா சார்ட்ல போடணும். உங்களுக்கு தெரிஞ்சது போடுங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களுக்கு முதல் அழகு என்ன தெரியுங்களா? எதை கேட்டாலும் முதல்ல சொல்லணும். தப்போ சரியா அப்புறம் பார்க்கலாம் சார். கேட்டோன்னா முதல்ல கை தூக்கணும். எவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷன்? சார்ட் பாக்ஸில் சார்ட் பண்ணுங்க. 2 பேர் போட்டிருக்கீங்க, 42 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் போடுறீங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்கன்னு. நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், தப்பு சரி இல்லை, இது முதல் பயிற்சி. தாராளமா சார்ட் பண்ணுங்க. எவ்வளவு? 15%, 20, 35, 40. வெரி குட். என்ன தெரியுமா போடுங்க, 35%. நண்பர்களே, 15% போட்டிருக்க இல்லை, 20 இல்லை, 44, 3மே இல்லை. நான் சொல்லட்டுமா? எல்ஐசி ஏஜென்ட்களுக்கு கமிஷன் எவ்வளவு? இது ரகசியம், பரம ரகசியம். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், 110% கமிஷன். நீங்க நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், சொல்லி காமிக்கிறேன், எழுதி காமிக்கிறேன், டேட்டா காமிக்கிறேன்.
110% கமிஷன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குங்க. கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லுவேன். சார் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே மாட்டேங்கிறார் சார், 4 நாளாக ஃபாலோ பண்ணுறோம் சார், ஃபோனே எடுக்கிறதில்ல சார். அவர்கிட்ட போய் அப்படி என்ன சார் பாலிசி கேட்கணும்? அது என்ன சார் அப்படி வேணாம் சார். சார் எதுக்கு பார்த்தா கூட பேச மாட்டேங்கிறார் சார், ஃபோன் எடுத்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு சார், எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது சார், அது எனக்கு என்னவோ டீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு சார், அதனால நான் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஐடியா இல்லை சார், அவர் எனக்கு பிஸ்னஸே வேணாம் சார். இப்படி ரொம்ப சங்கடப்படுவாங்க. நண்பர்களே மறுபடியும் சொல்கிறேன், கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ தெரிஞ்சா நீங்கள் அந்த கஷ்டப்பட மாட்டீங்க. கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு என்னன்னா நல்லா புரிஞ்சுக்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிக்கங்க. 35 வருடம் இருக்கிற ஒரு பாலிசி ஹோல்டர், ஏஜ் 35 வயசு, எவ்வளவு வருஷத்துக்கு பிரீமியம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நண்பர்களே? உங்களுக்கு தெரியுமா? 5 வருட பாலிசியிலிருந்து 10, 15, 20, 25, 30, 35, 40 வருடம் வரைக்கும் அவருக்கு பாலிசி இருக்கு. விருப்பட்டார்னா கட்டுவார். லைஃப் டைம் பாலிசியில சிலரெல்லாம் கேட்பாங்க, சில பிசினஸ் மேன் எல்லாம் 80 வயசு வரைக்கும் நான் பாலிசி வேணும்பாங்க. அப்ப 70 வயசு வரைக்கும் பணம் கட்டுங்க. 75 வயசு வரைக்கும் பணம் கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஹவு மெனி இயர்ஸ் பிரீமியம் பெய்டு அப்படின்னா 15 இருந்து 35 வருஷம் வரைக்கும் பணம் கட்டுவார் சார். கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, 35 வருஷமெல்லாம் வேணாம். நான் ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன் சார். ஒரு 35 வயசுக்கார் 15 வருஷத்துக்கு பாலிசி போட்டுருக்கிறார், 50,000 ரூபாய் பிரீமியம் கட்டுறாரு சார். வருஷத்துக்கு 50,000, 6 மாசத்துக்கு ஒருக்க 25,000, 3 மாசத்துக்கு ஒருக்க 12,000, நீங்க எப்படி வேணும் வச்சுங்க. அல்லது மாசம் 4,000 ரூபாய். சரி, இவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன இன்கம் வரும்னு நினைக்கிறீங்க? 35% கமிஷன் முதல் வருடத்துக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 வருடத்துக்கு மேல இருக்கிற ஒரு பாலிசி போட்டிருந்தாருன்னா 50,000 ரூபாய் தான் கஸ்டமர் பேசி எடுத்துட்டு வந்திருக்காரு. கஸ்டமர் இருந்து இந்த ஏஜென்ட் 50,000 ரூபாய் தான் பிரீமியம். முதல் தடவை மட்டும்தாங்க அவர்கிட்ட பேசியிருப்பாரு, 2 தடவை போய் சொல்லியிருப்பாரு, கொட்டேஷன் போட்டிருப்பாரு, கொட்டேஷன் வேற பிளான் வேணான்னு சொல்லி மாத்தி கொடுத்துருப்பாரு, 4 தடவை ஃபோன் பண்ணியிருப்பாரு, கையெழுத்து வாங்குற ஒரு தடவை போயிருப்பாரு, டாக்குமெண்ட் வாங்குற போயிருப்பாரு, பிரிண்ட் எடுத்திருப்பாரு, கம்பெனிக்கு போயிருப்பாரு, ஆஃபீஸுக்கு போயிருப்பாரு, ஒரு 2-3 நாள் வேலை செஞ்சிருப்பாரு, ஒரு மேபி ஒரு மாசம் ஃபாலோ பண்ணியிருப்பார். இந்த 50,000 வாங்குறதுக்கு அவர் ஒர்க் பண்ணது எத்தனைங்க? 4 நாளா இருக்கலாம், 40 நாளா இருக்கலாம். சரி சார், 4 மாசமா குறைக்கட்டு சார். அது மட்டும்தான் ஒர்க் பண்ணாரு. அதுக்கு அவருக்கு எவ்வளவு கமிஷனுங்க? 17,500 ரூபாய். நீங்க என்ன பிசினஸ் வேணாலும் இருங்க சார், எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு யாருமே தெரியாத ஆளும் கிடையாது. உங்க பிசினஸ்ல 50,000 ரூபாய் பிசினஸ் நீங்க பண்ணீங்கன்னா 35% 17,500 ரூபாய் உங்களால நிறுத்த முடியும். நான் வைப்பேன் சார், கண்டிப்பா நான் ப்ராஃபிட் எடுப்பேன் சார் அப்படின்னா தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ணாதீங்க, அந்த பிசினஸ் போய் பண்ணுங்க. இதை விட 1 ரூபா கம்மியா கூட இருந்தா கூட அதை கம்மி பண்ணிட்டு இதை அதிகம் பண்ணுங்க. நான் சொல்றேன், 50,000 ரூபாயில இவருக்கு ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் 17,500. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு 7.5%. சார் நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தலாம் மேபி. ஆனா நம்மளுக்கு இந்த மாசம் டியூ இருக்குன்னா கட்டிருங்கன்னு சொன்னா போதும். ஆன்லைன்ல கட்டிக்கிறான் சார், கூகுள் பேல கட்டிக்கிறான் சார், ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து எடுத்துக்கிறான் சார். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். கிரெடிட் கார்டு இருந்து அவனே எடுத்துக்குவா, கஸ்டமரே கட்டிடுவாரு. அப்படியே இல்லைனாலும் நீங்க ஆழ்ந்த வேலை போகும்போது பணத்தை வாங்கி போய் கட்டி ரெசிப்ட் கொடுங்க. அதிகபட்சமா ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு? 50 ரூபா, 100 ரூபா கூட வச்சுக்க. 2 வருஷத்துக்கு 7,500 ரூபாய் கமிஷன் வரும். எப்ப பண்ண வேலைக்கு? எப்பவோ 1 வருஷத்துக்கு முன்னால பண்ண வேலைக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு 7,500 வரும். மிச்சம் இருக்கிற 12% வருஷத்துக்கும் 5% கணக்கு போட்டிருக்கேன். 5% போட்டு 12 வருஷம் போட்டிருக்கிறேன், 30,000 வரும். சார் நீங்க வேணா கணக்கு போட்டு பாத்துங்க. அப்போ 3ஐயும் கூட்டுங்க, 55,000 ரூபாய் கமிஷன் வாங்கியிருக்கேன் நான் அந்த 15 வருஷத்துல. சார் நான் ஒரு தடவை தான் வேலை செஞ்சிருக்கேன், மற்ற தடவையெல்லாம் பண்ண வேலைங்காதீங்க, ஞாபகப்படுத்துறீங்க அவ்வளவுதான். அவர்கிட்ட போய் மறுபடியும் பேசி மறுபடியும் கொட்டேஷன் எல்லாம் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியா வாங்குறீங்க? இல்ல, அவருக்கே ஞாபகம் இருக்கும், கட்டுவார். 50,000 ரூபாய் கட்டுறவர் அவரே கட்டுவார். இருந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. டோட்டல் கமிஷன் 55,000 ரூபாய். 50,000 ரூபாய் பிசினஸ் பண்ணதுக்கு 55,000 ரூபாய் கமிஷன் வாங்கினா அதுக்கு பேர் 110%. நீங்க கணக்கு போடுங்க, நான் சொல்ல. 50,000 ரூபாய்க்கு தான் நீங்க ஒர்க் பண்ணீங்க. தட் இஸ் ஆக்டிவ் பீரியட். அந்த ஒரு தடவை தான், அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கம் பாருங்க எத்தனை வந்திருக்குன்னு. சார் உலகத்திலே இப்படி ஒரு தொழில் இல்லைங்க. நீங்க எங்க வேலை கண்ணுங்க, ஒரு தடவை கடைக்கு போனீங்கன்னா மாசம் போனீங்கன்னா காசு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. வருஷம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இந்த பிசினஸ்ல வரும். திஸ் இஸ் அ லைஃப் வேல்யூ, ஒரு கஸ்டமர் லைஃப் வேல்யூ. நான் மறுபடியும் சொல்றேன், கஸ்டமர் வேணான்ட்டாருங்க, சங்கடப்படுத்தினாருங்க, போன் எடுக்க மாட்டேங்கிறாருங்க, மதிக்கலைங்க, ஒய்ஃப் கிட்ட கொடுத்து போன் எடுக்க சொன்னாருங்க, என்ன அவாய்ட் பண்றாருங்க, என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கங்க, எல்லாமே ஒர்த்தி தான், எல்லாமே ஒர்த்தி. எதுக்கு? இந்த கமிஷன் 110% கமிஷன் வாங்கணும்னா தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி வீசி போட்டு ஃபாலோ பண்ணுங்க. சரி தலைவர்களே, நாங்க என்ன பண்ண போறோம்?
நாங்க உங்களுக்கு என்னென்னவெல்லாம் சப்போர்ட் பண்ண போறோம். வி ஆர் அ லீடர். நாங்க என்ன சப்போர்ட் பண்ணோம்னு நான் சொல்ல போறேன். பர்சனல் ப்ராடக்ட், இன் பர்சன் ப்ராடக்ட் ட்ரைனிங் சார். நேராக உங்களை உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்போம். எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஜாயின்ட் கால் வருவோம். நேராக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஆஃபீஸ் கூப்பிட்டு பண்ணுவோம். உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பேசுவோம். இன் பர்சன், நேருக்கு நேராக உட்காந்து நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த தொழிலையும் இன்னொரு தொழிலை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வி ஆர் டூயிங். நீங்க எந்த கடையில் போய் பாருங்க, எந்த பிசினஸ் கடை போய் பாருங்க, ஒரு ரகசியம் சொல்ல மாட்டாங்க சார். நாங்க 100க்கு 200% சொல்லி கொடுக்குறோம். நம்ம டீம்ல இருக்கிறதுல கிட்டத்தட்ட எல்லாரும் 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ்ட். அப்படியே சொல்லி கொடுப்போம். பூரா ரகசியத்தை சொல்லி கொடுக்குறோம். இன் பர்சன் ப்ராடக்ட் ட்ரைனிங் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஆன்லைன் ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம் சார். இதே மாதிரி தான் ஜூம்ல டெய்லி நடக்குது. 1 hour எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. சாதாரண ஆளுகள்ல ஆல்ரெடி பல லட்சங்கள் கோடிகள்ல சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பேசுறோம். உங்களுக்காக எங்களுடைய நாலேஜ் அப்படியே கொடுக்குறோம். மார்க்கெட்டிங் ட்ரைனிங், ப்ராடக்ட் ட்ரைனிங் மட்டும் கொடுக்கலான்னு இல்லை. ஆன்லைன்ல மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, பல்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, இன் பர்சன் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். ரெகுலர், ஒரு நாள் கூட கேப் விடுறது இல்லைங்க. ரெகுலரா நடக்கும். ஸ்பெஷல் ட்ரைனிங் நடக்கும். இப்படி நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணணுங்க, ஜஸ்ட் பிரசன்ட் ஆனீங்கன்னா போதும். நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், ஜஸ்ட் பிரசன்ட் ஆனீங்கன்னா போதும். உங்களை எவ்வளவு தூரத்துக்கு கூட்டு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்க கூட்டிட்டு போறதுக்கு தயாராகிறோம். நீங்க பண்ண வேண்டியது பிரசன்ட். எஸ் சார், வர்றோம் சார், வந்தீங்கன்னா சரி, ஜெயிக்கலாம், பெருசா சாதிக்கலாம். இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் வெரி வெரி ஈஸிங்க. இப்போ எல்லாத்துக்கும் சந்தேகமா இருக்கு. எல்லாம் ஓகே சார், நல்லா ஓகே சார், கமிஷன் ஓகே சார், லைஃப் டைம் சார், சூப்பர் சார், பாலிசி விற்கிறது ரொம்ப கஷ்டம்ங்கிறாங்க சார். நண்பர்களே, கோவிட்னு ஒன்று வந்துச்சு. எப்படிங்க, கோவிட்னு ஒரு நோய் உலகம் பூரா ஆட்டி படைச்சதுங்க. ஆனா சாரி, அது யாருக்கு நல்லது பண்ணுச்சோ பண்ணலையோ, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களுக்கு, இன்சூரன்ஸ் துறைக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு அவ்வளவு நல்லது பண்ணிருக்குதுங்க. நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், இன்சூரன்ஸ் துறைக்கு அவ்வளவு அருமையான நல்லது பண்ணிருக்கு. எப்படி, இன்சூரன்ஸ் பாலிசி மேல இருக்கிற மரியாதையும் பயமும் அதிகமாயிருச்சு. எப்படிங்க, மரியாதையும் பயமும் இன்சூரன்ஸ் கம்பெனி மேல இருக்கிறதுல, இன்சூரன்ஸ் பாலிசி மேல இருக்கிறதுல மக்களுக்கு அதிகமாயிருச்சு. இன்சூரன்ஸ் இல்லாம வாழ முடியாதுங்கிறத எல்லா மக்களும் உணர்ந்துட்டாங்க. இன்சூரன்ஸ் பாலிசிகள் மேல இருக்கிற அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிருச்சு. அதனால இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க போய் இன்சூரன்ஸ்னா என்ன, எல்ஐசின்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அவருக்கே தெரியும். அவர் எவ்வளவு பணம் கட்டணும், எவ்வளவு வரும், என்ன பாதுகாப்பு, இதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. எடுக்கணுமா வேணாமான்னு அவருக்கு தேவையில்லை. அவேர்னஸ் வந்துருச்சு. இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் இஸ் வெரி வெரி ஈஸி நவ் ஆஃப்டர் கோவிட். பிகாஸ் ஆஃப், ஏன் அப்படின்னா, பிகாஸ் கோவிட் வந்து யாருக்கு என்ன பண்ணிச்சோ எனக்கு தெரியாது. அதனுடைய பரவல் விகிதம் அப்படின்னா என்ன நினைச்சான், எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாலும், எவ்வளவு நான் உங்களுக்கு ஃபிட்னஸா இருந்தாலும், குட் ஹேபிட் வச்சிருந்தாலும் நோய் வரும், இறந்து போறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படிங்கிறத இத்தினூண்டு குழந்தையிலிருந்து 100 வயசுக்காரன் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெளிவா புரிய வச்சது கோவிட். அப்படி நினைச்ச உடனே முதல்ல எல்லாரும் செலக்ட் பண்ணது இன்சூரன்ஸ். உங்களுக்கு தெரியுமா, 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 40% 50% குரோ ஆயிருக்குது சார். இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 60% குரோ ஆயிருக்கிற கம்பெனிகள உண்டு. அப்ப என்னங்க, இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறது ரொம்ப ஈஸி பிகாஸ் ஆஃப் கோவிட். ஓகே நண்பர்களே, இந்த செஷன் பார்ட் 2 முடிஞ்சது. இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், அடுத்த பார்ட்டோடதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறங்க போய் பார்க்கலாம்.